அனான்சியும் ஞானப்பானையும். ஒரு காலத்தில் மனித குலம் நெருப்பு மற்றும் சக்கரத்தை கண்டுபிடிக்காத காலத்தில் ஆப்பிரிக்காவின் ஒரு சிறிய கிராமத்தில் அனான்சி என்ற ஒரு மனித தேவதூதன் வாழ்ந்து வந்தான். அனான்சி வானத்தின் அரசர் நயாமேவின் மகன். அனான்சி மிகவும் ஆர்வமுள்ள நபராக இருந்தான். மேலும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள விரும்பினான். இதை அவனது தந்தை கவனித்தார். அவர் இறுதியாக தன் மகனுக்கு ஞானப்பானையை பரிசளிக்கும் நேரம் வந்துவிட்டது என்று முடிவு செய்தார். அனான்சி, என் மகனே, உன் அறிவை நீ வளர்த்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உனக்கு ஒரு அதிசய பொருளை கொடுக்கப் போகிறேன். அதாவது இந்த ஞானப்பானையை வாங்கிக் கொள். ஆஹா, இந்த பானை உனக்கு வாழ்க்கையில் நிறைய கற்பிக்கும். ஆனால் ஒன்று, இதை வைத்து நீ நல்ல விஷயங்களை மட்டும்தான் செய்து கொள்ள வேண்டும். பானையை பார்த்து மெய்மறந்த அனான்சி அவர் சொன்னதை கேட்கவில்லை. நன்றி தந்தையே, நான் இந்த பானையை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டு பலதையும் கற்றுக்கொள்கிறேன். காலப்போக்கில் அனான்சி ஒவ்வொரு நாளும் ஞானப்பானையில் இருந்து புதிதாக ஒன்றை கற்றுக்கொண்டான். ஒவ்வொரு முறையும் ஏதாவது புதிதாக ஒன்றை அவன் உருவாக்க முயற்சிப்பான். என்ன செய்துள்ளேன் என்று பாருங்கள் தந்தையே. அற்புதம்! உன்னை நினைத்து பெருமைப்படுகிறேன் மகனே. இந்த கருவியின் பயனை கிராம மக்களுக்கும் கொடுக்கலாமே. இந்த கருவியை கொடுப்பதா? வழியே இல்லை. இது எனது படைப்பு. இதன் பயனை நான் மட்டும்தான் பயன்படுத்திக் கொள்வேன். இது நயாமேவை கவலைக்குள்ளாக்கியது. ஆனால் அவர் எதுவும் சொல்லாமல் அப்படியே அதை காலத்தின் கையில் விட்டுவிட முடிவு செய்தார். சில நாட்களுக்கு பிறகு அனான்சி நெருப்பை எவ்வாறு மூட்டுவது என்று கற்றுக்கொண்டான். அவன் பரவசமடைந்து உடனடியாக தனது தந்தையை தனது கூடாரத்திற்கு வரும்படி ஒரு காக்கையை தூது அனுப்பினான். நயாமே வந்தபோது அவர் நெருப்பை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். தந்தையே, நான் நெருப்பை உருவாக்கிவிட்டேன். அதுவும் கூடாரத்திற்குள். நான் இனிமேல் இருளில் இருக்க வேண்டியதில்லை, குளிரிலும் தவிக்க வேண்டியது இல்லை. இனிமேல் எனது உடலை ஒளியாலும் வெப்பத்தாலும் நிரப்பிக் கொள்வேன். நயமே பெருமையுடன் புன்னகைத்தார். நீ இப்போது என்ன சாதித்து இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியாது மகனே. உனது இந்த அற்புத கண்டுபிடிப்பு மனித குலத்தை புதிய நிலைக்கு கொண்டு செல்லும். உடனே நீ இதை மக்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். தந்தையே, நான் எனது திறமைகளை மட்டுமே பயன்படுத்தி இதை கண்டுபிடித்திருக்கிறேன். எத்தனையோ போராட்டங்களுடன் கண்டுபிடித்த இந்த அற்புதத்தை சோம்பேறிகளாக இருக்கும் அந்த கிராம மக்களுடன் பகிர்ந்து கொள்வேன் என்று நினைக்கிறீர்களா? அனான்சியின் வார்த்தைகளை கேட்டு நயமே திகைத்து போனார். இனி அமைதியாக இருக்க முடியாது என்பதை அவர் உணர்ந்தார். அனான்சி, ஞானப்பானை எனது மகனின் பொறுப்பில் அவனது உரிமையில் இருக்கிறது என்பதை நினைத்து நான் பெருமையில் இருந்தேன். ஆனால் இப்பொழுது நான் செய்த தவறை உணர்ந்து விட்டேன். அதனால் தயவு செய்து பானையை என்னிடம் திருப்பி கொடுத்து விடு. உலக நலனுக்காக யார் தனது அறிவை பயன்படுத்துகிறார்களோ அவரை நான் தேடிச் செல்கிறேன். இது அனான்சிக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. அவன் உடனே எழுந்து கூறினான், தந்தையே, நீங்கள் ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாத இடத்தில் நான் பானையை மறைத்து வைத்திருக்கிறேன். அது நமது கிராமத்தில் இருந்து வெகு தொலைவில் இருக்கிறது. சிறிது நேரம் நயாமே யோசித்த பிறகு கூறினார், அனான்சி, நீ மனிதர்களிடையே வாழுவதற்கு தகுதியற்றவன். நீ இங்கிருந்து சென்று விடு. உன் தவறை நீ உணர்ந்த பிறகு இங்கு திரும்பி வா. பானையை பற்றி கவலைப்படாதே, நான் அதை எப்படியேனும் கண்டுபிடித்து விடுவேன். நயாமே இவ்வாறு கூறி காற்றில் மறைந்து போனார். இந்த மனிதர்கள் அந்த பானையை பெறுவதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை என் தந்தை ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டார். நான் அந்த பானையை யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு அடர்ந்த காட்டிற்குள் இப்பொழுது மறைத்து வைக்கப் போகிறேன். அனான்சி மறைக்கப்பட்ட இடத்திலிருந்து பானையை வெளியே எடுத்து வீட்டை விட்டு வெளியேறினான். இந்த பானையை வைத்திருக்கும் தகுதி எனக்கு மட்டும் தான் உண்டு, வேறு யாருக்கும் இல்லை. அனான்சி அடர்ந்த காட்டுக்குள் வெகு தூரம் சென்றான். பானையை மறைக்க சரியான இடத்தை அவன் கடுமையாக தேடினான். ஆனால் அவனால் எந்த இடத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. விரைவில் அவன் மிகவும் சோர்வாகி தாகமாக உணர்ந்தான். எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது. இந்த காட்டில் எங்கே தண்ணி இருக்கும்? அது ஒரு நதியா? ஆமாம், இங்கு இனிமையான குளிர்ந்த நீர் இருக்கிறது. இதை நான்... ஆற்றங்கரை செங்குத்தாகவும் வழுக்கல் நிலமாகவும் இருந்ததால் அனான்சி உதவியற்றவனாக உணர்ந்தான். ஞானப்பானை தன் கையில் இருந்து விழுந்து உடைந்து விடும் என்று பயந்தான். இந்த தண்ணீரை எப்படி பெறுவது? மிகவும் கடினமாக இருக்கிறதே. அப்போதே அனான்சிக்கு தண்ணீரில் இரைச்சல் சத்தம் கேட்டது. அவன் பார்த்தபோது ஒரு சிறுவன் இவனை பார்த்து புன்னகைத்ததை கண்டான்.
சிறுவன் இலைகளால் ஆன பானையில் கட்டப்பட்டிருந்த ஒரு கொடியை இழுத்து ஆற்றிலிருந்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு இருந்தான். அவன் மெதுவாக தண்ணீர் நிரப்பப்பட்ட பானையை ஆற்றிலிருந்து வெளியே இழுத்து அனான்சியிடம் கொடுத்தான். அனான்சி மிகவும் தாகமாக இருந்ததால் ஒரே நொடியில் தண்ணீரை குடித்து மகிழ்ந்தான். நன்றி சிறிய நண்பரே. அனான்சி ஆச்சரியத்துடன் பார்த்தான். சுவாரஸ்யமானது. சரி, மீண்டும் ஒருமுறை நன்றி. நான் இப்பொழுது செல்ல வேண்டும். சரி, பரவாயில்லை. அனான்சி திரும்பி நடக்க ஆரம்பித்தான். சிறிது நேரம் கழித்து அந்த சிறுவன் தன்னை பின்தொடர்கிறான் என்பதை அவன் உணர்ந்தான். அனான்சிக்கு இது பிடிக்கவே இல்லை. ஏய், நீ ஏன் என்னை பின்தொடர்கிறாய்? இல்லை இல்லை கூக்கு, நீ உன் கூட்டத்திற்கு செல்ல வேண்டும். அனான்சி பெருமூச்சு விட்டு தொடர்ந்து நடந்தான். அந்த சிறுவனும் பின்தொடர்ந்து சென்றான். நீ தொந்தரவு செய்யும் சிறிய மனிதன் என்று நினைக்கிறேன். ஒரு பெரிய மரம் வரும் வரை அவர்கள் நடந்து கொண்டே இருந்தார்கள். அந்த மரத்தில் ஏராளமான கிளைகள் எல்லா திசைகளிலும் பறந்து இருந்தன. அவைகள் மிகவும் சுருண்டும் இருந்தன. அது ஞான பானையை மறைக்க சரியான இடம் போல் தோன்றியது. என் விலை மதிப்பற்ற பானையை மறைப்பதற்கு இதுதான் சரியான இடம். அனான்சி அந்த மரத்தில் ஏற முடிவு செய்தான். அவன் ஒரு கையில் பானையை பிடித்து மறு கையால் மரத்தை பிடிக்க முயன்றான். ஆனால் அவன் கீழே நழுவிக்கொண்டே இருந்தான். அவன் கையில் இருந்து அந்த பானை விழுந்துவிடும் என்று பயந்தான். இருப்பினும் இதை கண்ட அந்த சிறுவன் மகிழ்ந்தான். அது என்ன? அனான்சி திரும்பி மரத்தின் அருகே அந்த சிறுவன் கையில் ஒரு கொடியை பிடித்திருப்பதை பார்த்தான். அவன் பானையை நோக்கி சைகை செய்து கொடியில் ஒரு முடிச்சு கட்டினான். அனான்சி ஆச்சரியமடைந்தார். உண்மையிலேயே இது பயன்படக்கூடும். அவன் மரத்தருகில் சென்று கொடியை பிடித்து அந்த சிறுவன் கூறியபடியே செய்தான். அதன் பிறகு அந்த சிறுவன் பார்த்து கொண்டிருந்த போது அனான்சி ஏறத் தொடங்கினான். அனான்சி மரத்தின் கிளையில் ஏறி மிக உயரமான பகுதிக்கு சென்றான். இறுதியாக ஞானப்பானையை மறைக்க சிறந்த இடம் கிடைத்துவிட்டது. யாராலும் இதை கண்டுபிடிக்க முடியாது. இந்த சிறிய மனிதனாலும் கண்டுபிடிக்க முடியாது. அனான்சி அங்கிருந்து கீழே பார்த்தபோது அந்த சிறுவன் மணலால் மலைகளை உருவாக்கி கோடுகளை வரைந்து ஒரு நதியை காட்டினான். அனான்சி சிறுவனை பார்த்தபடி தனது கடினமான பயணம் முழுவதும் அந்த ஞான பானை அல்லாமல் அந்த சிறுவன்தான் உதவினான் என்பதை உணர்ந்தான். அவன் எவ்வளவு முட்டாள்தனமாக நடந்து கொண்டான் என்பதை நினைத்து வெட்கப்பட்டான். இந்த சிறிய மனிதன் ஞானப்பானை இல்லாமலேயே இவ்வளவு புத்திசாலித்தனமாக இருக்கிறான் என்றால் முழு மனித இனமும் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவர்களுக்கு கொஞ்சம் உத்வேகம் தேவை. பகிர்ந்து கொள்ள சில ஞானமும் தேவை. அனான்சி பானையை பார்த்து இறுதியாக முடிவை எடுத்தான். நல்ல ஞானத்துடன் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் இதை கடந்து செல்வதுதான். ஆமாம், இதைதான் தந்தையும் என்னிடம் சொன்னார். அனான்சி மரத்திலிருந்து கீழே இறங்கி பானையை ஆற்றில் வீசினான். ஆற்றின் வலுவான நீரோட்டம் அதை உடைத்து அனைத்து ஞானமும் வெளியேறி கிராமத்தின் திசையை நோக்கி நகர்ந்தது. அந்த சிறுவன் குழப்பமடைந்தான். எனக்கு தெரியும், இப்போது உன்னை வீட்டிற்கு அழைத்துச் செல்லலாம். இவ்வாறாக மனித தேவதூதன் அனான்சி இறுதியாக மனித குலத்தின் ஆசிரியராக மாற தயாரானான். நெருப்பை எவ்வாறு மூட்டுவது, சக்கரம் தயாரிப்பது மற்றும் விவசாய முறைகளையும் அவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அவன் அனைவருக்கும் உதவினான். சிறு குழந்தைகளுக்கு கதைகளை சொன்னான். இதற்கிடையில் ஞான பானையில் இருந்து தண்ணீரில் சிதறடிக்கப்பட்ட அறிவும் ஞானமும் உலகம் முழுவதும் மக்கள் மத்தியில் பரவி அவர்களில் பலரை புத்திசாலிகளாகவும் அறிவாளிகளாகவும் ஆக்கி பூமியில் மிக சக்தி வாய்ந்த உயிரினங்களாக மாற்ற தயாரானது. அனான்சிக்கு நன்றி. ஞானம் வெவ்வேறு நபர்களுக்கு வெவ்வேறு விஷயங்களை கற்பிக்க வெகு தூரம் பயணிக்கிறது. அதனால்தான் உலகின் ஞானம் அனைத்தும் ஒருவரிடம் மட்டும் இருப்பதில்லை. நாம் கருத்துக்களை பரிமாறும் போது ஒருவருக்கொருவர் ஞானத்தை பகிர்ந்து கொள்கிறோம். அனைவரிடமும் எல்லா ஞானமும் இருந்தால் அல்லது எல்லா ஞானமும் ஒரு நபரிடம் இருந்தால் உலகம் ஒருபோதும் வளராது. ஒரு மெழுகுவர்த்தி மற்றொரு மெழுகுவர்த்திக்கு ஒளி ஏற்றுவதன் மூலம் எதையும் இழக்காததை போல பகிர்வதன் மூலம் அறிவு அதிகரிக்கிறது. ஒருவரிடம் வைத்திருந்தால் அதிகரிக்காது.